என்னாச்சுமா? என்னாச்சுன்னா, நானும் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன்னு சொல்லிட்டேன். கோவில்ல இருந்தும் கிளம்பிட்டேன். ஆனா திரு, நான் கோவில்ல இருந்து ஆட்டோல கிளம்புறதுக்குள்ள என்ன பார்த்துட்டு திரும்ப கோவிலுக்கே கூட்டிட்டு போயிட்டான். அங்க போயிட்டு இந்த சடங்கே வேணான்னு சொல்றதுக்கு கூட தயாராயிட்டான். கடைசியில நடந்த விஷயத்தை தான் இன்னும் என்னால நம்பவே முடியல. திரு என்ன கூட்டிட்டு கிளம்புனப்போ காஞ்சனா மனசு மாறி என்கிட்ட மன்னிப்பு கேட்டா. அப்புறம் நாங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னாச்சுமா? உப்பு கூட மாத்துறப்போ உப்பு கூட கை தவறி கீழே விழுந்துருச்சு. என்னம்மா இப்படி சொல்றீங்க? சரி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கடவுள் எல்லாத்தையும் சரியா நடத்தி கொடுப்பாருன்னு நம்புவோம்மா. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நல்லதாவே தான் நடக்கும். நீ சொல்றதும் சரிதான். நான் கூட என்ன இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப குழம்பி போயிட்டேன். அப்பதான் ஐயர் கோவிலுக்கு ஏதாவது குத்த காணிக்கைய கொடுத்துட்டு நேரா நிச்சயதார்த்தத்தையே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஏய், எனக்கு எல்லாம் தெரியும். நீ தானே திருவுக்கு போன் பண்ணி சொன்ன. அம்மா, அது வந்து மகா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நீதான் சொல்லிருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழி தெரியல. நீங்க கோவில்ல கண் கலங்கி உட்கார்ந்து இருந்தத என்னால பார்க்க முடியல. ஏதாவது பண்ணி உங்களை அந்த சடங்குல கலந்துக்க வைக்கணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அம்மா, அவரு உங்க பையன்மா. இந்த உலகத்துல அவர்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கிற முத ஆள் நீங்க தான்.